உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஃபர்ஸ்ட் அவர் எடுத்திருக்க கூடாது தான் யோசிச்சேன். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு அவர் தான் டிஆர்பியில் நம்பர் 1 இருக்காரு. எடுத்துட்டாருன்னா ஆக்சுவலாக அவர் வின் பண்ணுற ஆளாச்சே, ஏன் எடுத்துட்டாரு தெரியலையே. என்னை சார்ந்தவங்க பிக் பாஸ் பார்க்குறவங்க என் ஒய்ஃப்ல இருந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, எங்கே எடுத்துட்டா ஐயோ எடுத்துடக்கூடாது, ஏன்னா டைட்டில் வின்னராக அவர் வருவார் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்த்தாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, வினோட்டை கண்டிப்பாக பிரெயின் வாஷ் தான் பண்ணியிருப்பாங்க. 100% பிரெயின் வாஷ். வார்த்தை சொல்லாம தெளிவான ஒரு முட்டாள் அவர். காசுக்கு ஆசைப்படாதவங்கலாம் யாரு இருக்காங்க? உள்ளே போயிருந்தால் 100 நாளாவது இருந்த சம்பளத்தை வாங்கியிருக்கணும். கடைசியாக என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் வந்துருக்கணும். அவசரப்பட்டுட்டாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெரிய அமௌண்ட் அவர் பார்த்துருக்கலாம். சரி, உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாருன்னா? வினோத். வினோத். ஆமாம். ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் வெளியாயிட்டாங்க, பார்வதி. ஓ, நீங்க? பாரு, கமரு, வினோத். கானா வினோத். உங்களோடது? கானா வினோத். கானா வினோத் ரெட் பாக்ஸ் எடுத்தார்ல, அந்த மணி பாக்ஸ் எடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரா எடுத்தாரா, இல்ல உள்ள இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால அதை எடுத்திருப்பாரா? ஃபர்ஸ்ட் அவர் எடுத்திருக்க கூடாது தான் யோசிச்சேன். பட் தென் ட்ரூவாக நாங்கள் பிக் பாஸ் பார்க்குறனால இந்த டைட்டில் வினோட்க்கு கொடுப்பாங்கன்னு தோணலை. ஸோ அவர் ரைட் டிசிஷன் தான் எடுத்திருக்காருன்னு தோணுது. பொதுவாக அவர் நம்ம மேலே வின் பண்ணுவோமா இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கே சின்ன டவுட் வந்திருக்கலாம். ரெண்டாவது எலிமினேட் ஆன கண்டஸ்டன் உள்ளே வந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் அவர் டைட்டில் வின் பண்ணி தான் நல்லா வந்திருக்கு. ஏன்னா அவர் வடச்சேரியிலிருந்து வராருல. பட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு அவர் தான் டிஆர்பியில் நம்பர் 1 இருக்காரு, இப்போ பாயிண்ட்ல நம்பர் 1 இருக்காரு. பட் இவர் போனதுனால மற்றவங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க. இவர் தான் லீடிங்கில் இருந்தார். எடுத்துட்டாருன்னா ஆக்சுவலாக அவர் வின் பண்ணுற ஆளாச்சே, ஏன் எடுத்துட்டாரு தெரியலையே. ஆனால் எடுத்தது அவர் யோசிச்சிருப்பாரு, சரி நம்ம ஜெயிக்க மாட்டோமோன்ற ஒரு எண்ணம். ஆனால் அவர் தான் வின் பண்ண போகிறாரு, அது அவருக்கு தெரியல. ஆனால் நம்ம இருக்கிற இந்த அமௌண்ட்டாவது எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அவர் குடும்ப கஷ்டம், அவருக்கு அந்த காசு கிடச்சாலும் போகிறோம்னு நினச்சிருப்பாப்புல. ஆனால் பொறுமையாக இருந்ததுன்னா 50 லட்சமும் கிடச்சிருக்கும். இல்லை, எனக்கு ஓகே தான் அவர் மணி பாக்ஸ் எடுத்தது. என்னை சார்ந்தவங்க பிக் பாஸ் பார்க்குறவங்க என் ஒய்ஃப்ல இருந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, எங்கே எடுத்துட்டா ஐயோ எடுத்துடக்கூடாது, ஏன்னா டைட்டில் வின்னராக அவர் வருவார் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்த்தாங்க. இவர் எடுத்துட்டாருன்னு நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். பட் கானா வினோத்தை பிரெயின் வாஷ்லாம் பண்ண முடியாது. என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். அப்படியா? என்ன சொல்கிறீங்க? நண்பர் அவர். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதிகப்படியாக தெரிஞ்சவங்க தான். இதில் ரொம்ப நெருக்கமானவர். ஆனால் அவர் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் தெளிவாக இருந்துருவார். இது போதுமானது. எப்போவுமே சார் சில பேருக்கான மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, திருப்தி அடைஞ்சிப்பாங்க, இது போதும். இப்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம், அங்கே ஐஸ்கிரீம் கடை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிக்கிறோம். அப்படி தான் கானா வினோத். பழைய கான்டென்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்ததுனால அவர் மனம் மாறி அதை எடுத்துட்டாரு. இல்லாட்டி அவர் கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆயிருப்பார். பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. 100% பிரெயின் வாஷ். 100% பிரெயின் வாஷ். நான் என்ன சொல்லுவேன்னா, வினோட்டை கண்டிப்பாக பிரெயின் வாஷ் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு அவர் செல்ஃப் மேலே ஒரு பயம் போல் இருக்குது. நம்ம ஃபைனல் வரைக்கும் போக மாட்டோம், ஸ்டேஜ் மேலே இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பயம் போல். அதனால் அவர் அந்த மணி பாக்ஸ் எடுத்திருக்கலாம். அவசரப்பட்டுட்டாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெரிய அமௌண்ட் அவர் பார்த்துருக்கலாம், அவசரப்பட்டுட்டாங்க. இல்ல, ஆனா மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இவர் காசுக்கு ஆசைப்பட்டத மாதிரி ஆயிடுச்சுல. உள்ள ஆசைப்படுறதெல்லாம் இல்லைங்க. ஏங்க காசுக்கு ஆசைப்படாதவங்கலாம் யாருக்கு இருக்காங்க? காசுக்கு ஆசைப்படாமல் அவர் ஆசைப்படுறதா இருந்தால் உள்ளே போயிருக்க மாட்டார். உள்ளே போயிருந்தால் 100 நாளாவது இருந்த சம்பளத்தை வாங்கியிருக்கணும். கடைசியாக என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் வந்துருக்கணும். அவருக்குன்னு எல்லாருக்குன்னு ஒரு அறிவு இருக்கும் இல்லைங்களா? அவர் மனசு என்ன சொல்லிச்சோ அதுதான் அவங்க செஞ்சுருக்காரு. ஏன்னா காசுக்கு அப்படி சொல்லிடவே முடியாதுங்க யாரையும். ஏன்னா காசுக்கு ஆசைப்பட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள். எனக்கு அந்த பார்வதி கோவப்படும் போது, பார்வதி கிட்ட கோவப்படும் போது லைஃப்பை நீ அவன் வாழ்க்கையை அழிச்சிட்ட அப்படின்னும் போதெல்லாம் அந்த மனசு காசுக்கு ஆசைப்படுற மனசு கிடையாது இல்லையா? அப்படி ஆசைப்பட்டாலும் தப்பு இல்லை. இது கிடச்சதே ஓகே தானே. ஒருவேளை 4th கண்டஸ்டண்ட்டாக இல்லை 3வது வின் பண்ணாமல் போனால் என்ன பண்ணுறது? அதுக்கு பயந்துட்டாருன்றீங்க? இல்லை பண்ணாமல் போனால் என்ன பண்ணுறதுங்க? அந்த பயத்தினால அவர் எடுத்திருப்பாரு. பயம்னு எப்படி சொல்ல முடியுங்க? இப்போ நான் சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறேன், நான் ஒரு 2 வீலர் வாங்க போகிறேன். என்னோட 2 வீலர் தான் என்னுடைய டெஸ்டினியாக இருக்கணும்னா, அது நான் போகிறதே 2 வீலர் கடை இல்லாமல் போச்சுன்னா விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் மக்கள் எல்லாமே பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு லேடி, அவங்க பேர் மறந்துட்டேன். அவங்க 2 பேரும் தான் ரொம்ப
முதல் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அரோரா. அரோரா அது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல மனிதன் ஒரு பேர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தானே ஒரு ஒரு ஆனா அவர் பண்ணது சரியா? இன்கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணுங்க, ஆனா வினோத்துக்கு மட்டும் ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மேலன் கேட்கறது வந்துட்டு கரெக்டா? தப்பு, அது சொல்லிடக்கூடாது. இவர் உள்ளே இருந்து அந்த மாதிரி அவர் வேறு யாராவது அவர் வேறு யாராவது சொல்லியிருந்தா ஏற்றுப்பாரா? சொல்லிடக்கூடாது. கானா வினோத்துக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? அவங்கவுங்க இஷ்டம் அது, ஓட்டு போடுறது. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. யார் வேணாலும் ஓட்டு போடுங்க, இவர் ஓட்டு போட சொல்கிறது தப்பு தானே அது? அப்படி சொல்லக்கூடாது. இப்போ இவர் உள்ளே இருந்து கானா வினோத் வெளியே போயிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அப்போ அது சொன்னால் அவர் ஏற்றுப்பாரா? தப்பு இல்லை, அதெல்லாம் அது சொல்லக்கூடாது. அது பார்க்கும்போது அதாவது அறியாத பிள்ளை தெரியாது பேசிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது அவருக்கு தெரியாமல் சொல்லிட்டார். ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லும்போதே அவர் மேலே தான் வெறுப்பு வரும் இல்லையா? ஏன்னா நீ போயிட்டு அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லோரும் உங்களை தான் வெறுப்பாக பார்ப்பாங்க. அது அவருக்கு புரியல. பட் அவர் நல்ல ஒரு எப்படி ஒரு வெகுளின்னு சொல்ல முடியாது, ஒரு தெளிவான அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. கானா வீணா டூயிங் இஸ் குட். என்கிட்ட கேட்டிங்கன்னாக்கா வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வந்து மற்ற கான்டெஸ்டன்ட்டை பற்றி பேசணுன்றத அவர் தவிர்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ அது அவ்வளோதான். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் கொடுக்குற அந்த அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு பாயிண்ட். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா பழைய வன்மத்தை மனசில் வச்சுட்டு அவர் அதை சொல்லியிருக்கலாம். வார்த்தை சொல்ல மாட்டார். தெளிவான ஒரு முட்டாள் அவர். ஆமாங்க, ஏன்னா அவங்க உலகம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மள மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் காலையிலேருந்து இப்போ ஒரு கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் என்ன தோணுதோ அவர் பேசிட்டு போயிட்டே இருப்பார். யார் சுத்தமாக பிடிக்காது? எனக்கு அரோரா பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி அவங்க ஒரு கண்டெஸ்டே கிடையாது. எப்படி திருவாண்டி எவ்வளோ எப்படி வந்தாங்களே எனக்கே தெரியல. அது எல்லாருக்கும் மில்லியன் கொஸ்டின். அப்புறம் திவாகர்லாம் சேர்த்து ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது இப்போ திவாகர் ஒரு வாரமாக வந்திருக்காருல்ல, அந்தாலும் முன்னாடி வந்ததோட இப்போ மட்டமாக நடிக்கிறான். அந்தாலும் வேற ட்ரெஸ் இல்லாமல் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஏதோ இதெல்லாம் ஒரு டிஆர்பி வச்சு நடிக்க வைக்கிறாங்களான்னு தெரியல. சாண்ட்ரா வந்து எப்போ வெளியாகுவாங்கன்னு தான் நான் காத்திருக்கோம். வை யூ டோன்ட் லைக் சாண்ட்ரா? ரொம்ப ட்ராமா குயின். Who is going to be the title winner? எனக்கு விக்ரம் சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் என்னங்க, யாருக்கிட்ட கொடுத்தா என்ன, நம்ம ஆளுங்களே வெளியாகிட்டாங்க. ஸோ அது யாருக்குனாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. சபரிக்கிட்ட மேபி தூக்கி கொடுப்பாங்க, சாண்ட்ராட்ட மட்டும் தூக்கி கொடுத்துடக்கூடாது. நிறைய Maybe சான்ஸ் இருக்கு. சபரி. சபரிக்கு சான்ஸ் இருக்கு, அரோராக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ 50-50 தான் இருக்காங்க எல்லாம். Who is going to win Big Boss? உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பா Big Boss? எனக்கு தெரிஞ்சு விக்கல் ஒரு வாரம், சபரி ஒரு வாரம் நினைக்கிறேன். இன்கேஸ் அரோரா ஜெயிச்சிட்டாங்கன்னா Big Boss, அரோரா ஜெயிச்சாங்கன்னா மக்களுக்கு கொடுமை தான். ஜெயிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாட்டாக இந்த மாதிரி இருந்தால் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கிரியேட். எனக்கு என்னவோ இப்போது ரீசெண்டாக நடக்கிற பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. இப்போது கமல் நடத்தும் போது நல்லா அந்த மாதிரி தோணுச்சு. ஒருத்தர் நடத்தும் போது ஒருத்தர் இல்லாத போது அது அருமை தெரியுவாங்க. லைக் வாஸ் கண்டெஸ்டண்டா இல்ல எது கண்டெஸ்டண்டா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? இல்லை ஹோஸ்டிங்கே சரியில்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு என்னவோ இவர் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. கமல்னா ஒரு ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இவர் ஏதோ நம்மள மாதிரி ஒரு நார்மல் பர்சன் பேசும்போது ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கும் வந்து என்ன பதில் சொல்ல, ஏதாவது பேசினா தப்பாக எடுத்துப்பானா அதுக்கு தோணுது. அரோராக்கு கிடைச்சது லக்கு தான் தோணுது. ஜஸ்ட் லக் பேஸில். பட் ஷீ பிளேட் ஹர் கேம் ஜஸ்ட் இன் லக் பேசிஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். வாட் இஃப் அரோரா பிகம்ஸ் டைட்டில் வினர்? I will be happy also because she is a woman. இல்லை, இன்னொன்று உமனை தவிர்த்து அவங்க வந்து என்னென்ன தாண்டி வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஒரு சில ஆளுங்களுக்கு வெளியே உள்ளவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து அதை தாண்டி வந்து அவங்க டைட்டில் வின்னராக வந்தால் இட்ஸ் அ குட் சாய்ஸ். சூப்பர். இப்போ சாண்ட்ரா வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? டைட்டில் வின்னர் தான் இது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி வந்து அழுதுகிட்டே இருந்தால் டைட்டில் வின்னர் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல. இப்போது பொதுவாகவே வந்து சவுத் இந்தியா வந்து எமோஷனல் வந்து சீக்கிரமாக கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு ஹை டேர்ஸ் ஒரு கண்ணில் தண்ணி வர மாதிரி வச்சுட்டே இருந்தேன்னா நோட்டீஸ் பண்ணுவாங்களே எல்லாரும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வாரமாக அப்படி தான் நடக்குது. நல்லா இருக்கு. நடுவிலலாம் கொஞ்சம் பாருக்கிட்ட இருந்துட்டு கொஞ்சம் கேம்லாம் ஆடினாங்க. அதனால் அவங்களும் இது பண்ணி விட்டாங்க. 2 பேரும் சேர்ந்துன்னு ஒரு ட்ரிப்பு சண்டையெல்லாம் பிரச்சனையெல்லாம் உண்டாக்கணும் பிக் பாஸில். இப்போ கார் விட்டு வெளியே தள்ளின பிறகு தான் அவங்களுக்கு வந்து மாறி இப்போ இதுவாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க வந்தால் நல்லா இருக்காது. சாண்ட்ரா வந்தாலும் வின் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ ஒரு மீம் ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல,
பாருவும் வச்சுட்டோம், அதே மாதிரி வியானை வச்சுட்டோம். பாரு வந்துட்டு பெரிய பீடை, வியானை வந்துட்டு சின்ன பீடைன்றாங்க. இதில் உங்களோட கருத்து என்ன? எல்லா 16 பீடைங்க தான். இல்லை பெரிய பீடை சின்ன பீடை அவங்கள டாமினேட் இது பண்ண வேண்டியதுதான். எல்லாருமே ஃபஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து கெத்து கிடையாது. எனக்கு வந்து பார்வதி வந்து அவங்களோட பர்சனாலிட்டி ஃபுல்லாக காமிச்சிருக்க ஒரு பர்சன். ஸோ ஷீ டிசர்வ் டு பி இன் அதர் சீசன்ஸ் ஸோ அவங்க மேபி அதர் சீசன்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா ஷைனாக இருப்பாங்கன்னு தோணுது. திஸ் சீசன் வாஸ் நாட் ரியலி ஓகே. ஸோ அவங்கள ஏதோ ஒரு வழியாக வெளியாக்கணும்னு சொல்லி பண்ண மாதிரி தான் இருக்குது இதில். பாரு வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சு தான் ஒன்று ஒன்று செய்கிறாங்க, டிசைட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்களெல்லாம் ரொம்ப வெறுக்கிற பர்சனுங்க தான் நிறையா இருந்தாங்க. மற்றபடி ஒரு குட் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். ஒன் வேர்ட் டு பிக் பாஸ். நெக்ஸ்ட் சீசன் இன்னும் நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். பிக் பாஸ் வந்து எப்பயுமே சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் தான். என்ன கேட்டால் முக்கியமாக பிக் பாஸோட வாய்ஸ், அதுக்காகவே எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம நல்ல ஒரு பிளேயருங்க வரணும்னு வெயிட் பண்ணுறோம். ஒரு வாரத்தை பிக் பாஸ்னால் தேவையில்லாத நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஏதோ நம்ம லேடிஸை நல்லா பார்க்குறோம். இந்த மாதிரி அடுத்த வாட்டி ஒரு 16 லேடிஸ் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த சீசன்ல கான்டெஸ்டனை தயவு செஞ்சு கரெக்டா பார்த்து போடுங்க. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.